உலகம் முழுவதும் கேள்விகளால் நிறைந்திருந்தாலும் கர்த்தர் நம்மை பதிலாக மாற்றுகிற ஒரு காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். எத்தனை கேள்விகள் நம்மை சுற்றிலும் எழும்பினாலும் கர்த்தர் நம்மை ஒரு பதிலாக மாற்றப் போகிறார். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்றேன். இந்த உலகம் முழுவதும் கேள்விகளால் நிறைந்திருக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்துல ஒரு பிள்ளை பிறக்குமானால் அந்த பிள்ளையை குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள். பிள்ளைக்கு பல்லு முளைச்சிட்டான்னு கேள்வி கேட்குறாங்க. 7 மாதம் 8 மாதம் ஆயிட்டா பிள்ளை நடந்துட்டானான்னு கேட்குறாங்க. ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பதிலாக மாறணும். ஏசாயா 43ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக. ஆண்டவர் நமக்கு பதிலாக கொடுக்கிறவர். ஆமேன் சொல்லுங்களே. நமக்கு நம்மை என்னவாக தேவன் மாற்ற விரும்புகிறார் சொல்லுங்க. நம்ம என்னவா மாற்ற விரும்புகிறார் சகோதரா? பதிலாக. இன்னும் கொஞ்சம் வேகமா நாம் கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்கணும். நாம் என்னவாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த உலகம் முழுவதும் கேள்விகளால் நிறைந்திருக்கிறது. நம்மிடத்தில் வருகிற மனுஷர்கள் எல்லாரும் நம்மிடத்தில் என்னவாய்த்தான் வருகிறார்கள்? சத்தமா சொல்லுங்க, என்னவாத்தான் வர்றாங்க? பேலியாளின் மக்கள்னா யாரு? கர்த்தரை அறியாதவர்கள். ஏலியின் மக்கள் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். பேலியாளின் மக்கள்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை அறியாதவர்கள், தேவ பயம் இல்லாதவர்கள், நமக்காக ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அறியாதவர்கள். நான் வாழுகிற வாழ்க்கை அதிர்ஷ்டம் அல்லது லக் என்று சொல்லுகிற ஒரு உலகத்திலே வாழுகிறவர்கள், அதிர்ஷ்டத்தை நம்பி வாழுகிறவர்கள். இந்த பைபிள்ல பாருங்க, அதிசயம் என்கிற வார்த்தை இருக்கிறது, அற்புதம் என்கிற வார்த்தை இருக்கிறது, அடையாளம் என்கிற வார்த்தை இருக்கிறது. ஆனால் பைபிள்ல அதிர்ஷ்டம் என்கிற வார்த்தை இல்லை. தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் அதிர்ஷ்டம்ங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தக்கூடாது. நம்ம ஊர்ல என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதிர்ஷ்டம். சிலர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது சிலரை பார்த்துட்டு வெளியில போனா நல்லா விளங்கிரும்னு நினைப்பாங்க. ஒன்றும் விளங்காது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. யார் முகத்தை பார்க்கறதுனால நம்ம நல்லாக போறதும் இல்லை. யார் முகம் ஐயோ பூனை குறுக்க போயிட்டு நோ கிடையாது. அதிர்ஷ்டம் என்கிற வார்த்தை வேதாகமத்தில் இல்லை. அடையாளம் இருக்கிறது, அதிசயம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது. வாய் திறந்து சொல்லுங்க, அடையாளம் இருக்கிறது, அதிசயம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது. ஆனால் அதிர்ஷ்டம் என்கிற வார்த்தை, லாட்டரி என்கிற வார்த்தை தமிழ்நாட்டில் இல்லை, ஒழிச்சிட்டாங்க. லாட்டரி அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியல. நீங்கள் தமிழ்நாடை சார்ந்தவங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். வெளிநாட்டிலிருந்து வந்தவங்கன்னா உங்களுக்கு புரிய கொஞ்சம் கஷ்டம். தமிழ்நாட்டில் லாட்டரி கிடையாது. கேரளாவில் இருக்கு. தமிழ்நாட்டில் லாட்டரி கிடையாது. லாட்டரினா என்ன? அதிர்ஷ்டம். 10 ரூபா கொடுத்து ஒரு லாட்டரி வாங்குறாங்க, 1 கோடி ரூபாய் லாட்டரி என்று சொல்றாங்க இல்லையா? அந்த லாட்டரி சிஸ்டத்தையே தமிழ்நாடு ஒழித்திருக்கிறது. வேதாகமத்தில் அது அறவே கிடையாது. There is no lottery. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சகோதரி. நான் ஜெபம் பண்ணும்போது திடீர்னு ஒரு லாட்டரி கிடையாது. திடீர்னு நான் சபைக்கு வந்தேன், எனக்கு ஒரு லாட்டரி. நோ, லாட்டரி என்கிற வார்த்தை வேதாகமத்தில் கிடையாது. சரியான காலம். பைபிள் சொல்லுகிறது, சிமியோன் ஆவியானவருடைய ஏவுதலினால் தேவாலயத்திற்கு போனான். ஆவியானவருடைய ஏவுதலினால் தேவாலயத்திற்கு போனான். இயேசு கிறிஸ்துவை தன் கையில் எடுத்து கர்த்தருடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொன்னான். There is no lottery. இதில் அதிர்ஷ்டம் என்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. வேதத்தில் நான் திடீரென்று எனக்கு அதிர்ஷ்டம் அடித்தது என்கிற வார்த்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் ஒரு இடத்திலும் நம்மால் பார்க்க முடியாது. அப்போ இந்த பேலியாளின் மக்கள்னா யாரு? தேவனை அறியாதவர்கள். ஜீவனுள்ள தேவனை அறியாதவர்கள் தான் பேலியாளின் மக்கள். இந்த பேலியாளின் மக்கள் என்ன சொன்னாங்க சவுலை பார்த்து? இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். நல்ல கவனமா கேளுங்க. அநேகருக்கு நம்மை குறித்து ஒரு கேள்வி இருக்கிறது. கவனமா கேட்கிறீங்களா? நம்மை குறித்து இவனா நம்மை ரட்சிக்க போகிறான், நம்மை பற்றி கேள்வி இருக்கா இல்லையா? கொஞ்சம் என்ன கேள்வி பாருங்க. வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்? இவனா நம்மை ரட்சிக்க போகிறான். அப்படி நம்மை பற்றி எத்தனை கேள்விகள் எழும்பி இருக்கிறது. என்ன பற்றி சொன்னாங்க? இவனா குடும்பத்தை காப்பாற்ற போகிறான்,
எங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க, இவனா உங்களை காப்பாற்ற போறான், இவனா உங்களுக்கு கஞ்சி ஊத்த போகிறான், இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். கவனிங்கள், நான் கர்த்தருடைய ஆவியின் ஏவுதலினால் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், யார் யாரெல்லாம் சவுலை பற்றி கேள்வி எழுப்பி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல், காணிக்கை கொண்டு வர்றது எது தெரியுமா? கனம் பண்ணுகிறதற்கு அடையாளம். 1 சாமுவேல் 11:6. சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் போதும். தட்ஸ் ஆல். தேவனுடைய ஆவி. அப்ப கவனிங்க, என்ன கேள்விகள் எழும்புகிறது தெரியுமா? இவங்களா ரட்சிக்க போகிறாங்க. எத்தனை கேள்விகள் எழும்பினதோ அத்தனை கேள்விகளுக்கும் கர்த்தர் உன்னை பதிலாக மாற்றுவார். ஒரு தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். எந்தெந்த கேள்விகள் எழும்பி உனக்கு காணிக்கை கொண்டு வராமல் உன்னை அசட்டை பண்ணினார்களோ, தேவனுடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதை அவர்கள் கண்டார்கள். பொதுவாக நாம் கேள்விகளை விரும்புவதில்லை, சரிதானா? பொதுவாக கேள்விகளை விரும்புறதில்லை. ஒரு வேலைக்காரங்கிட்ட ஒரு எஜமானன் கேள்வி கேட்பதை ஒரு வேலைக்காரன் விரும்புவதில்லை. Nobody likes it. ஆனா உங்களுக்கு தெரியுமா, நல்ல கேள்விகள் தான் பதிலை உற்பத்தி செய்யும். நான் கேள்வியை விரும்ப மாட்டேங்கிறோம், ஆனா ஆண்டவர் சொல்றார், கேள்வி எழுப்புனாதானே என்னால பதிலை உற்பத்தி செய்ய முடியும். கேட்கல இல்ல. இப்போ நீங்களும் நானும் கேள்வியை விரும்புறதில்லை. கல்யாணம் ஆயிடுச்சே, கல்யாணம் ஆகலையா, யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. என்கிட்ட கல்யாணம் ஆயிட்டான்னு 24 வயசுல இருந்தே கேட்டாங்க. 34 வயசு வரைக்கும் கேள்வி கேட்டாங்க. அத்தனை கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தா. அப்போ நம்ம கேள்விகளை விரும்புவதில்லை, ஆனா நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ளணும், கேள்விகள் தான் பதிலை உற்பத்தி செய்யும். எல்லாத்துக்கும் வசனம் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆனால் ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சொன்னார், உன் ஏகசுதனும் உன் ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை கூட்டிக் கொண்டு நான் காண்பிக்கிற மலைகளில் ஒன்றில் போய் தகன பலியிடு என்று சொன்னார். போகிற வழியிலே ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? தகப்பனே, பலியிடுவதற்கு விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆனால் பலி பொருள் எங்கே என்று கேள்வி கேட்டான். இவன் கேள்வி கேட்ட நேரம் மேல பதில் ரெடி ஆயிட்டு. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. சில நேரம் நம்மை விட வயதில் குறைந்தவர்கள், நம்மை விட அனுபவத்தில் குறைந்தவர்கள், கவனிங்க, இந்த மலையில கிடைக்க கூடாதது என்னன்னா பலி பொருள் மட்டும்தான். இந்த மலையில என்னெல்லாம் கிடைக்கும்? விறகு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த விறகை நாம கொண்டு போறோம்ப்பா. மலையில கிடைப்பதற்கு சாத்தியம் உள்ள 2 பொருட்கள் என்ன? விறகு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 2 கல்லுகளை உரசினால் நெருப்புக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படித்தானே காட்டுவாசிகள் வாழ்ந்தாங்க. அப்போ அந்த சாத்தியம், கிடைக்கக்கூடிய சாத்தியம் உள்ளவைகளை கீழே இருந்து சுமந்துட்டு போறோம். ஆனா மேல என்ன கிடைக்காது? ஆடு கிடைக்காது. ஆனா அந்த ஆடு நம்ம கொண்டு போகலையேன்னு ஒரு சிறு பையன் 100 வயது நிரம்பின ஒரு மனிதனிடத்தில் கேள்வி கேட்கிறான். நீ தேவனுக்கு சிநேகிதன் தானே, நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசி தானே, ஏன் இந்த கேள்வி உனக்கு நேராய் கேட்கப்படுகிறது? ஆண்டவர் கேள்வி கேட்க வைத்தார். ஏனென்றால் இவன் கேள்வி கேட்கிற நேரமும் கர்த்தர் முட்புதரிலே ஒரு ஆட்டுக்கடாவை இவனுக்காக ஆயத்தப்படுத்துவதும் சரியாயிருந்தது. என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடுறீங்களே, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சிலர் கேள்வி கேட்பார்கள். உங்க பிள்ளைக்கு இன்னும் ஒன்றும் அமையலையான்னு கேள்வி கேட்பாங்க. 30 வயசு தாண்டியாச்சே, இன்னும் உனக்கு ஒன்றும் நல்லது கெட்டது நடக்கலையா? They will ask. இந்த உலகத்துக்கு கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். சத்துருவுக்கு கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாய் மாற்றும் கேள்வி கேட்க முடியும். சத்துருவும் உலகமும் கேள்வி கேட்க முடியும். ஆனால் என் தேவனால் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் அளிக்க முடியும். தேவ சமூகம்னா என்ன தெரியுமா? நம்முடைய உணர்ச்சிகளை, நம்முடைய வேதனைகளை கொட்டி தீர்ப்பது. இங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸுக்கு அவசியம் இல்லை. ஆஸ்பத்திரியில் போய் நம்ம ஸ்டைல் காட்ட முடியாது. ஆஸ்பத்திரியில் போய் இல்ல நான் கொஞ்சம் டீசெண்டா இருக்க விரும்புறேன். என்ன டீசென்ட் வேண்டி கிடக்குது ஆஸ்பத்திரியில? சபையில நமக்கு டீசென்சி தேவை இல்லைங்க, ஒழுக்கம் தேவை. அது வேற. யாரும் வெளியரங்கமா கேள்வி கேட்க மாட்டாங்க. சில கேள்விகள் மறைமுகமாகவே இருக்கும். இயேசு குஷ்டரோகியாகிய சீமோனுடைய வீட்டிலே பந்தி அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்.
அப்பொழுது ஒரு ஸ்திரீ உத்தம தைலம் என்கிற நளதம் என்கிற அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவருடைய சிரசில் உடைத்து ஊற்றி அவர் பாதத்தை கண்ணீரினால் நனைத்து அவர் பாதத்தை தன் தலைமயிரினால் துடைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது சீமோன் தன் மனதிலே ஒரு கேள்வி எழுப்பினான். நான் சொல்றேன், கேள்விகள் மறைமுகமானவைகள். எல்லாரும் நேரடியா கேள்வி கேட்க மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள 1000 கேள்வியை வச்சுட்டு உங்க கூட பழகுவாங்க. எல்லாரும் உங்ககிட்ட வாயை திறந்து எல்லா கேள்வியும் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மனதில் கேள்வி எழுப்பினான். என்ன கேள்வி எழுப்பினான் தெரியுமா? மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானால் தன்னை தொடுகிறவள் இன்னாள் என்றும் அவள் எப்படிப்பட்ட பாவம் செய்தவள் என்றும் அவர் அறிந்திருப்பார். மெய்யாகவே அவர் தீர்க்கதரிசியாய் இருந்தார். கேள்விகள் மறைமுகமானவைகள். மனசுல கேள்வி எழுப்புறான். இயேசு அவன்கிட்ட திடீர்னு கூப்பிடுறார், சீமோனே, 2 மனுஷர்கள் ஒருவனிடத்தில் கடன் பட்டார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றொருவன் 50 வெள்ளிக்காசும் கடன் பட்டான். 2 பேருக்கும் கடன் கொடுத்தவன் கடனை மன்னித்தான். இவங்க 2 பேர்ல யாரு அதிகமா அன்பு கூறுவாங்கன்னு கேட்கிறார். உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே, அதிகம் கடன் வாங்கினவனுக்கு மன்னிக்கப்பட்டதில்லை, அவன் தான் அதிகம் அன்பு கூறுவான்னு சொன்ன உடனே அடுத்து இயேசு சொல்றார், இவளுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டது, அதிகமாய் அன்பு கூறுகிறாள். கேள்வி மனதில் இருந்தது, பதில் வெளியே வந்தது. உங்களுக்கு எதிராக தெரியாது சிஸ்டர், நம்ம கூட இருந்து சிரிப்பாங்க, நம்ம கூட நல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் 1000 கேள்விகளோடு உங்களோடு இருப்பார்கள். பல வாக்குத்தத்தங்களை சொல்றாங்களே, பல விஷயங்களை பேசுறாங்களே, மனதுக்குள்ள கேள்வி எழுப்பும் போது கர்த்தர் அத்தனை கேள்விக்கும் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கேள்விகள் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கர்த்தர் என்னை பதிலாய் மாற்றும் போது பெரிய சந்தோஷமாய் அது மாறும். ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என்ன ஒரு பதிலாக மாற்றுங்க, என்ன ஒரு பதிலாக மாற்றிருங்க ஆண்டவரே. கேள்விகள் கேட்கப்படும் போது சகிப்புத்தன்மை நமக்கு தேவை. என்ன ஒரு நல்ல கேள்விதான் நல்ல பதிலை சிருஷ்டிக்க முடியும். எத்தனை பேர் வாயை திறக்க போறீங்க? கொஞ்ச நேரமா ஆத்திர தேவ சமூகத்தில் வாய் திறங்க, வாய் திறங்க. இவ்வளவு எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்றவங்க ஜெபிக்க தொடங்குங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நீங்க கேள்வி கேட்கப்படுவதற்கு ஒரு காலம் உண்டானால், அதே சமுதாயத்தின் நடுவில் உன்னை பதிலாக மாற்றுவதற்கும் ஒரு காலம் உண்டு. ஓ லார்ட், வாய் திறங்க. கொஞ்சம் வாய்களை. ஓ தேவ பிரசன்ன, என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்ன, ஆகாயம் கொண்டு செல்லும். கர்த்தர் என்னை ஒரு பதிலாக மாற்றணும். இந்த வார்த்தையை ஜெபிங்க பார்க்கலாம். 2 நிமிஷம். கர்த்தர் ஒரு பதிலாய் மாற்றணும். இந்த உலகம் முழுவதும் கேள்விகளால் நிறைந்திருக்கிறது. எங்க போனாலும் நான் கேள்வி கேட்கப்படுகிறேன். என் குடும்பம் என்கிட்ட கேள்வி கேட்குது, என் சொந்தக்காரர்கள் என்னிடத்துல கேள்வி கேட்கிறார்கள், இந்த சமுதாயம் என்னிடத்துல கேள்வி எழுப்புகிறது. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும். நான் சொல்றேன், கேள்வி கேட்கப்படும் போது சில நேரம் உங்களால பதில் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், உங்களை கர்த்தர் பதிலாக மாற்றுவா. நான் தேவனுடைய குமாரன் தான். கொஞ்சம் கண்ணு திறந்து பாருங்களேன். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே சத்துரு கேள்வி கேட்டான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாளக்குதியும் இந்த கல்லுகளை அப்பமாய் மாற்றும். ஆனா அப்போ பதில் இயேசு கொடுக்கல. ஆனால் வேதம் சொல்கிறது, கொல்கதா மலையில் ஒரு போர் சேவகன் ஈட்டி எடுத்தபடி விலாவிலை குத்தின போது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்ட போது அவன் முழங்கால் படிட்டு சொன்னான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்கு? There is a season. தானியேல் 2:5. ராஜா கல்தேருக்கு பிரதியுத்தரமாக,
என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள். உங்கள் வீடுகள். நாம் பார்த்த சொப்பனத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். சொப்பனாலே கேள்விதான். சொப்பனை வந்துட்டாலே காலையில் நம்ம முகமே காட்டி கொடுத்துரும். சொப்பனாலே குழப்பம்தான். சொப்பனை வந்துட்டாலே நம்ம இருதயம் கலங்கிரும். And every dream is a mystery. ஒவ்வொரு சொப்பனமும் ஒரு கேள்விதான். ராஜாவுக்கு ஒரு சொப்பனம், ஆனா அந்த சொப்பனத்துக்கு பதில் தெரியணும். யாரெல்லாம் கூப்பிடுறான்? எல்லாரையும் வரவழைக்கிறான். என் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை எனக்கு அறிவியாமல் போனால் நீங்கள் துண்டித்து போடப்படுவீர்கள். உங்கள் வீடுகள் எருக்களங்கள் ஆக்கப்படும். 3வது வசனம் வேகமாய் வாசிக்கலாம். 3வது வசனம், சில நிமிஷங்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று. கவனிங்கள், என் கேள்விக்கு பதில் கிடைக்காத வரையிலும் என் ஆவிக்கு என்ன இல்லை? அமைதல் இல்லாமல் இருந்தது. எனக்கு ஒரு சொப்பனம் பிறந்திருக்கிறது, அதற்கு பதில் தேவை. கவனிங்கள், இந்த உலகம் கேள்விகளால் நிறைந்திருக்கிறது. ஆனால் அந்த கேள்விகளுக்கு பதில் நாம மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 3 காரியங்களை வேகமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கவனிங்கள், ராஜாவினுடைய கேள்விக்கு பதில் இல்லை. 8வது வசனம் வேகமாய் வாசிக்கலாம். 8வது வசனம். அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமா எனக்கு தெரிய வருகிறது. அப்ப கவனிங்க, ஒரு கேள்விக்கு நம்ம கிட்ட பதில் இல்லைன்னு வைங்களேன், நாம முதல்ல செய்யறது காலதாமதம் பண்ணும். ஒரு ட்ரெயின், தண்டவாளத்தில் வருகிற ட்ரெயின், அதற்கு பச்சை விளக்கு எரியாவிட்டால் அது காலதாமதம் பண்ணும். If there is no answer, என்னிடத்தில் எதிர்காலத்தை குறித்த பதில் இல்லாவிட்டால் நான் காலதாமதம் பண்ணுவேன். என்னால எந்த விஷயத்தையும் செயல்படுத்த முடியாது. கேள்வி கேட்பாங்க பாருங்க டீச்சர்ஸ். கொஞ்சம் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்பாங்களா? கேள்வி கேட்காத ஸ்கூல் மதுரையில் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இல்லை, கிடையாது. அதுக்கு பேர் ஸ்கூலே கிடையாது. அப்ப கேள்வி கேட்கப்படணும் இல்லையா? ஆனா நீங்க பாருங்க, கேள்வி கேளுங்க. இந்த கேள்வி கேட்கிற நேரம் இருக்கு பாத்தீங்களா, எனக்கெல்லாம் அடி வயிறு கலக்கும். மழை பெஞ்சிராதா? இடி விழுந்துராதா? ஸ்கூலுக்கு லீவ் விட்டுற மாட்டாங்களா? அது எப்படி? நீங்களாம் நல்லா படிக்கிற பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன், வாழ்த்துக்கள். ஆனா அந்த கேள்வி கேட்கும்போது ஸ்கூல்ல ஒரு சிலருடைய முகத்துல பல்ப் எரியும். ஏன்னா அவங்ககிட்ட பதில் இருக்கு. பதில் இருக்கிறவன் சந்தோஷமா இருக்கிறான். பதில் இல்லாத நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? பென்சிலை கீழே போட்டுட்டு தேடுவோம். திடீர்னு ஒருத்தன் தலை சுத்தி கீழே விழுவான். அவனை தூக்கிட்டு போறது, அவனும் பதில் இல்லாதவன். அவனை தூக்கிட்டு போற 2 பேர், அவன்கிட்டும் பதில் இல்லை. சார், அவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னு பார்த்துட்டு வர்றேன்னு பின்னாடி ஒருத்தன் போ, அவன்கிட்டும் பதில் இருக்காது. ஆனா அதே பெஞ்சில் ஒருத்தன் உற்சாகமா கையை தூக்கி தூக்கி, சார் ஷால் ஐ ஆன்சர், நான் பதில் சொல்லட்டா, நான் கவனிங்க, பதில் உள்ளவன் எவ்வளவு தைரியமா இருக்கிறான். பதில் உள்ளவன் உற்சாகமா இருக்கிறான். பதில் இருக்கிறவன் அந்த 40 நிமிஷம், அந்த 1 மணி நேரம் சந்தோஷத்தை பிரதிபலிக்கிறான். ஆனா பதில் இல்லாதவன் பெயர்க்கிறான். பதில் இல்லாதவன் பயப்படுகிறான். பதில் இல்லாமல் கலங்குகிறான். நான் கேட்கிறேன், ஒரு பாடம், ஒரு 40 நிமிஷம், 1 மணி நேரம் ஒரு வாத்தியார்கிட்ட பதில் சொல்ல முடியாமல் பயந்து கொண்டு வாழ ஒரு மாணவனால் இருக்க முடியுமானால் 40 வருஷம், 30 வருஷம், 25 வருஷம் பதில் இல்லாமல் கூனி குறுகி ஒளிந்து வாழுகிறேன். இது வாழ முடியாது. பதில் இருந்தால் நான் சந்தோஷப்பட முடியும். பதில் இருந்தால் நான் ஏன் ஒளிந்து வாழணும்? இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் சிலருக்கு சொல்லுகிறார், நீங்கள் மறைந்து வாழுவதற்கு காரணம் பதில் இல்லை. பதில் இருக்கிறவர்கள் ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. பதில் இருக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பதில் இருக்கிறவர்கள் மறைந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு சந்திப்பார்கள். இன்னைக்கு இந்த காலை வேளையில, ஆண்டவரே, நான் இனி ஒளிஞ்சு வாழக்கூடாது. கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க, நான் இனி ஒளியக்கூடாது.
எத்தனை திருமண வீடுகளுக்கு, எத்தனை சொந்தக்காரங்க வீடுக்கு போகிறத தடை பண்றோம் தெரியுமா? பதில் இல்லை. போக பிடிக்காதவர்கள் அல்ல, பதில் இல்லை. பதில் இல்லாதவர்கள் யாரையும் சந்திக்க துணிய மாட்டார்கள். ஏன்னா அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா என்கிட்ட என்ன இல்லை, பதில் இல்லையே. அதுக்குத்தான் நான் உதாரணமா சொல்றேன். பதில் இல்லாத ஒரு மாணவன் பயந்து கொண்டுதான் வாழ்வான். ஒரு 40 நிமிஷங்க ஒரு கூடி போனா அந்த வாத்தியார் அந்த கிளாஸ்ல எவ்வளவு நேரம் இருப்பார் சொல்லுங்க? 40 வருஷம் இருப்பாரா? என்னால அந்த அறைக்குள்ள வாழுகிறது நரகத்தை போல இருக்கிறது. 40 நிமிஷம் என்னால அந்த அறைக்குள்ள பதில் இல்லாம வாழுவது நரகத்தை போல உணர்கிறேன். எப்போ பெல் அடிக்கும் அந்த நேரம் வாட்ச் பாருங்க, ஓடாத மாதிரி தெரியும். ஒரு 40 நிமிஷம் கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் வாழுவது எவ்வளவு பயத்தை, எவ்வளவு நடுக்கத்தை, எவ்வளவு அச்சத்தை, எவ்வளவு ஒளிந்து வாழுகிற வாழ்க்கையை கொண்டு வருகிறது. இத்தனை வருஷம் நான் பதில் இல்லாமல் இந்த உலகத்தில் அப்படித்தான் நான் வாழுகிறேன். ஆனால் கர்த்தர் இதை உங்களை பதிலாய் மாற்றுகிற ஒரு காலம். சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனி ஒழியக்கூடாது. சொல்லுங்க, நான் இனி ஒழியக்கூடாது. பயந்து பயந்து வாழுகிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நீங்க ஜெபிங்க. கேள்வி கேட்டுருவாங்களோங்கிற பயம் எத்தனை பேருக்கு நான் சொல்றது பிரயோஜனமா இருக்கு? பதில் இல்லைன்னு வைங்களேன், நீங்க கால தாமதம் பண்ணுவீங்க. யூ வில் டிலே. நீங்க யோசிச்சு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. பரீட்சை காலில் பதில் தெரிஞ்சவன் முகம் எப்படி இருக்கும்? பதில் இல்லாதவன் பயந்து கொண்டு இருப்பான். அவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஏன்னா அவன் வாழ்க்கையில் கேள்விகள் மட்டும்தான் இருக்கிறது, பதில் இல்லை. நீங்க இது ஒரு பிரசங்கமாக கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது 5 பைசாக்கு பிரயோஜனப்படாது. இன்னைக்கு நானும் கலங்கி கலங்கி ஏன் வாழ்கிறேன்? என்கிட்ட என்ன இல்லை. நான் நிறைய நேரங்களில் நான் நினைப்பேன், நான் கலங்கி வாழுவதற்கும் பயந்து வாழுவதற்கும் காலதாமதம் பண்ணுவதற்கும் காரணம் என்கிட்ட பதில் இல்லை. பதில் இருந்துட்டு நான் என் ஓட்டம் தீவிரப்படும். இஃப் ஐ ஹாவ் அன் ஆன்சர், என்கிட்ட பதில் இருந்தால் நான் எந்த விஷயத்தையும் தாமதிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நான் எந்த விஷயத்தையும் தாமதிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நான் ஒரு விஷயத்திலும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட 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 படவென்று காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ இன்னைக்கு கர்த்தரை நம்மை ஒரு பதிலாக மாற்றணும். நம் பதிலாய் மாறாத வரைக்கும் முதல் காரியம் என்ன நடக்கும் சொல்லுங்க? கால தாமதம். பதில் இல்லாதவங்க ரெண்டாவது செய்யக்கூடிய ஒரு விஷயம் பொய்யும் புரட்டுமா மாறுவாங்க. பதில் இல்லாதவங்க வாயிலிருந்து என்னதான் வர முடியும்? பொய். பதில் இல்லைங்க என்கிட்ட. என்ன பையன் வேலைக்கு போலியா? இல்லை இல்லை, வேற ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறான், வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. பதில் இல்லாதவர்கள் நிறைய நேரங்களில் பொய் சொல்ல வேண்டியது இருக்கிறது. சில பொய்களை நாம விரும்பி சொல்றது இல்லை, வேற வழி இல்லாம சொல்றோம். சில பொய்களை நாம விரும்பி சொல்றது இல்லை. பொய் சொல்றது யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க? யாருக்கு பிடிக்கும்? ஆனா சில சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். பொய்யும் புரட்டையும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஏன்னா they don't have a right answer. கேள்விக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற பதில் எழுத உட்கார்ந்து இருக்கிறவங்க பதில் இல்லைன்னா என்னத்தை தான் பேப்பர்ல எழுத முடியும்? பொய் கதை புரட்டு, அதுதான் புரட்டு இல்லையா? சத்தியத்தின்படி வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட என்ன இல்லை? என்கிட்ட பதில் இல்லை சார். அதனால நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? சந்தோஷமா இல்லை, ஆனா நான் பொய் சொல்ல வேண்டியது இருக்கு. சந்தோஷமா இருக்கிறேன். என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, ஆனா நான் நிம்மதியா இருக்கிறேன்னு பொய் சொல்றேன். ராஜா கரெக்டா சொல்றார், உங்ககிட்ட பதில் இல்லைன்னா நம்பர் 1 நீ கால தாமதம் பண்ணுவாய், இல்லைன்னா பொய்யும் புரட்டையும். இல்லை, இனிமேல் நான் பொய் சொல்லக்கூடாது. என் குடும்பத்தை பற்றி நான் இனி பொய் சொல்லக்கூடாது. என் ஆவிக்குரிய நிலைமையை பற்றி நான் பொய் சொல்லக்கூடாது. உள்ளதை உள்ளதுன்னு இல்லதை இல்லதுன்னு சொல்லணும். இதற்கு மிஞ்சிறது தீமையினால் உண்டாகும். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்பர் 3, பதில் இல்லாதவன் சொல்லக்கூடிய 3வது விஷயம் பதிலே இல்லைன்னு. நரி கதை தெரியுமா உங்களுக்கு? இந்த நரி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் திராட்சைப்பழ தோட்டத்தில் அந்த திராட்சை கொலையை துள்ளி துள்ளி பறிச்சுக்கிட்டே இருந்துச்சான். கொஞ்ச நேரத்தில் சுற்றி பார்க்கும்போது எல்லா நரிகளும் பார்த்துட்டு இருந்துச்சான்.
அப்ப இந்த நரி சொல்லிச்சா, நான் பறிக்க முடியலன்னு நினைச்சு துள்றேன்னு நினைக்காதீங்க, அந்த பழம் புளிக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் அதை அப்பவே பறிச்சிருப்பேன், ஆனா அது புளிக்கும். புளிக்கிற பழத்துக்கு தான் காலையில இருந்தே துள்ளிக்கிட்டு இருந்தியாக்கும் நீ. பதில் இல்லைன்னு வைங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த பூமியில இதை அறிவிக்கத்தக்க மனுஷன் கவனிங்க, சபையோட ஆண்டவர் பேசுகிறார். பதில் இல்லாத ஒரு வாழ்க்கை கால தாமதத்தையும் பொய்யையும் புரட்டையும், பதிலே இல்லை என்று பொய் புரட்டு, பூமியில ஒருத்தனும் இல்லை, பதிலே இல்லை, இதுக்கு பதிலே இல்லை சார், இதுக்கு தீர்வே இல்லைன்னு முடிவுக்கு வர்றான். இது நடுவில் வாசிங்க தானியேல் 2:16. இதன் நடுவில் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி. கவனிங்க, கேள்விகள் நடுவில், காலதாமதம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தின் நடுவில், பொய்யும் புரட்டையும் சொல்லுகிற ஒரு கூட்டத்தின் நடுவில், பூமியில இதை அறிவிக்கத்தக்க மனுஷன் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தின் நடுவில் தானியேல் எழும்பி சொல்லுகிறான், என்கிட்டயும் பதில் இல்லை, ஆனால் நான் பதிலாய் மாறுவதற்கு முயற்சி பண்ண விரும்புகிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்கிறான். கவனிங்க, திஸ் இஸ் a key. சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நம்மளிடத்திலும் பதில் இல்லை, ஆனால் பதிலாய் மாறுவதற்கு முயற்சி எடுக்கணும். கை உயர்த்துங்க பார்க்கலாம், கை உயர்த்துங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, சகோதரா சொல்லுங்க, என்கிட்டயும் பதில் இல்லை ஏசப்பா, என்கிட்டயும் பதில் இல்லை, ஆனால் நான் கால தாமதம் பண்ண விரும்பல, என்கிட்டயும் பதில் இல்லை, ஆனால் நான் பொய் சொல்ல விரும்பல, என்கிட்டயும் பதில் இல்லை, ஆனால் ஆண்டவரே நான் பதிலே இல்லைன்னு சொல்லி வாழ விரும்பல, நான் பதிலாய் மாறுவதற்கு முயற்சி பண்ண விரும்புகிறேன், எனக்கு தவணை கொடுக்கும்படி கேட்கிறேன். எத்தனை பேர் வாய்களை திறக்க போறீங்க? இதனால தான் தானியேலை பார்த்த ஆண்டவர் சொன்னார், தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இன்றைக்கு இந்த காலை ஜெபத்தில் ஆவியானவர் சிலருக்கு சொல்லுகிறார், சகோதரி சகோதரா, தகப்பனே தாயே, தேவ மனுஷனே, நம்மிடத்திலும் பதில் இல்லைங்கிறதுனால நாம் பொய் சொல்ல முடியாதே. சிஸ்டர், பதில் இல்லைங்கிறதுக்காக நீங்க காலதாமதம் பண்ண முடியுமா? பதில் இல்லைங்கிறதுக்காக பொய் சொல்ல முடியுமா? பதில் இல்லைங்கிறதுக்காக பதில் இல்லைன்னு சாதிக்க முடியுமா? பூனை கண்ணை மூடிட்டுங்கிறதுனால உலகம் இருண்டுட்டுன்னு அர்த்தம் இல்லை. உன்கிட்ட பதில் இல்லை, ஆனா பதில் இருக்கிறது. அந்த பதிலாக நான் மாற விரும்புகிறேன். அங்க என்ன கேட்டான் தெரியுமா? நானும் அவங்கள மாதிரி காலதாமதம் பண்ண மாட்டேன் ராஜா, நானும் அவங்கள மாதிரி பொய்யும் புரட்டையும் சொல்ல மாட்டேன், நானும் அவங்கள மாதிரி பதிலே இல்லைன்னு சாதிக்க மாட்டேன், ஆனால் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுவது சந்தோஷமாக இருக்கும், நல்லது. ஆனால் எனக்கு ஒவ்வொரு பிறந்த நாளும் பயத்தை அதிகரிக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த வருஷமும் பதில் இல்லாமல் என் வாழ்க்கையை கடத்துகிறேன். சிலர் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள், சிலர் பிறந்த நாளை இன்னும் ஒரு வருஷம் என் வாழ்க்கையில் கூட போயிட்டேன்னு பயப்படுகிறார்கள். பதில் இல்லைங்கிறதுனால பதில் இல்லாமலே வாழ்ந்துட முடியுமா? முடியாதுல்ல. எவ்வளவு நாள் தான் கால தாமதம் பண்ண முடியும்? எவ்வளவு நாள் தான் பொய் சொல்லி வாழ முடியும்? எவ்வளவு நாள் தான் பதிலே இல்லைன்னு சொல்ல போறீங்க? There is an answer. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியன் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனத்தின் குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனாள்? ஆண்டவர்கிட்ட பதில் இருக்கு சிஸ்டர், ஆனால் அந்த பதிலை கேட்பதற்கும் அந்த மறைபொருளை கேட்டு வாங்குறதுக்கும் ஒரு தானியேல் தேவை. இந்த சபையை அப்படி கர்த்தர் பார்க்கிறார். எங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் பதில் இல்லைங்கிறதுனால காலதாமதம் பண்ணி பொய்யையும் புரட்டையும் சொல்லி பதிலே இல்லை என்று, அற்புதம் இல்லை, அடையாளம் இல்லை, வல்லமை இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லை, அந்நிய பாஷை இல்லை என்று வாதாடி கொண்டிருக்கும் போது, நான் பதிலாய் மாறுவதற்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இனி ஒரு 3 மாசம் இருக்கு, எனக்கு டைம் கொடுங்க ஆண்டவரே. இந்த டிசம்பர் முடியறதுக்குள்ள என் சபை ஒரு பதிலாய் மாறணும், என் குடும்பம் ஒரு பதிலாய் மாறணும், என் வாலிப பிள்ளை ஒரு பதிலாய் மாறணும். ஒரு பதிலாக நான் நிறுத்துறேன். எந்த பூமியில காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ,
எந்த பூமியிலே பொய் சொல்ல விரும்பல. எனக்கு வேற வழி தெரியல, என்ன நானே ஏமாத்திட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் தாங்கப்பான்னு கேளுங்கப்பா. எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க ஏசப்பா. சகோதரி கொஞ்சம் வாய் திறங்க. எனக்கு ஒரு 21 நாள் டைம் தாங்க, எனக்கு ஒரு ராத்திரி டைம் தாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? மறை பொருளை வெளிப்படுத்துகிறவர் தானியேலுக்கு பதிலை வெளிப்படுத்தினார். இந்த மதுரை பட்டணத்தில் அநேகர் பதில் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் கர்த்தர் உனக்கு பதிலை வெளிப்படுத்துவார். ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி வருகிறது, ஒரு புதிய வல்லமை இறங்கி வருகிறது இந்த சபையின் மேல, சில சகோதரிகள் மேல. ஒரு அக்கினியை பெற்றுக் கொள்ளுங்க, ஒரு அக்கினியை பெற்றுக் கொள்ளுங்க. நீங்க பதிலா மாறிட்டீங்கன்னா தேவன் மகிமைப்படுவா. இவன் பதிலா மாறினோன்னு ராஜா என்ன சொல்றான் தெரியுமா? தானியேலின் தேவனே தேவன். நீங்க பதிலா மாறுறதுடைய முதல் காரியம் என்ன நடக்கும் தெரியுமா? நம்மளை ஏன் பதிலா மாற்ற விரும்புறார் தெரியுமா? நம் தேவன் உயர்ந்திருப்பார், நம் தேவன் உயர்த்தப்படுவார், நம் தேவன் மேன்மைப்படுத்தப்படுவார். ஏன்னா ஞானிகளால வெளிப்படுத்த முடியல, கல்விமான்களால வெளிப்படுத்த முடியல, சாஸ்திரிகளால வெளிப்படுத்த முடியல. இவன் வெளிப்படுத்தி இருக்கிறான்னா இவன் தேவனே தேவன். ரெண்டு, இவன் பதிலா மாறின உடனே அநேகர் மரணத்துக்கு தப்புவிக்கப்பட்டாங்க. ஏன்னா பதில் சொல்லலன்னா ஒரு ஞானிகளை உயிரோடு விட மாட்டேன், கொன்னுருவேன்னு சொன்னா. இவன் பதிலாய் மாறினோன்னு அநேகர் காக்கப்பட்டார்கள். ஒன்று, இவன் பதிலாய் மாறினவுடன் எதிர்காலத்துக்கான நம்பிக்கை கிடைத்தது. கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவன் என்ன கேட்கிறான் பாருங்க. எங்கிட்டையும் பதில் இல்லதான் சகோதரா, இன்னைக்கு நம்ம கிட்டையும் பதில் இல்லதான், நம்ம கிட்ட கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இல்லதா? வீட்டுக்கு போன உடனே எனக்கான கேள்விகள் ஆயத்தமாயிருக்கிறது. ஆனா என்கிட்ட பதில் இல்லை. அதுக்காக நான் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறது இல்லை, அர்த்தம் இல்லை. பொய் சொல்றதுல அர்த்தம் இல்லை, பதிலே இல்லைன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. நான் தவணை கேட்க போறேன், நான் தவணை கேட்க போறேன். எத்தனை பேர் டைம் எடுக்க போறீங்க? தீர்மானம் எடுங்க. ஆனா நீங்க கேட்கும் போது இவ்வளவு நாள் தான் சார், 2 நாள் கரெக்டா புதன்கிழமை வந்துருவேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு லீவு தர்றதுக்கு அவங்களுக்கு மனசு வரும். இவன் இவ்வளவு காலம் செல்லும் என்று சொன்னான். எவ்வளவு காலம் செல்லும் என்று சொன்னான் தெரியுமா? பைபிள்ல போட்டிருக்கு 52 நாட்களுக்குள் அவன் அலங்கம் கட்டி முடிக்க அவன் தவணை கேட்டான். எத்தனை காலம் வேணும்? கவனிங்க, சிலதற்கு காலம் குறிக்கிறது தேவன் அல்ல, நாம். சத்தியம் உங்களுக்கு புரியுதான்னு கூட எனக்கு தெரியல. புரியுதா உங்களுக்கு? அம்மா, உங்க காலம் உங்க கையில இருக்கு. நெகேமியாவுக்கு அலங்கம் கட்டுறதுக்கு 4 கர்த்தர் குறிச்சாரா, நெகேமியா குறிச்சாரா? யோசிச்சு பதில் சொல்லுங்க. இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னேன். இப்போ உங்க குடும்பத்தை கட்டுறதுக்கு எத்தனை காலம் வேணும்? இந்த விஷயத்துல ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வர்றதுக்கு எனக்கு இத்தனை காலம் செல்லும். இவ்வளவுதான் உற்சாகம் இல்ல? கர்த்தர் சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? ராஜா தான் கேட்கிறார் எவ்வளவு காலம் செல்லும். பதிலாய் மாற விரும்புகிறவர்கள் தவணை கேட்பார்கள், தவணை கேட்பார்கள். இவ்வளவு காலம் செல்லும். இனிமேல நான் காலம் கடத்த விரும்பல. நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷம் ஆபத்து. என்ன ஆபத்து தெரியுமா? உங்களை சார்ந்தவர்கள் சோர்ந்து போவார்கள்.
காத்திருக்கிறது இருதயத்தை இழக்கி பண்ணிடும். கர்த்தர் காப்பாற்றல, கர்த்தர் நீர் பாய்ச்சலன்னா அந்த ஆத்துமா பின்வாங்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காலம் கடத்தாதீங்க. இந்த காலை வேளையில திட்டவட்டமாய் ஆவியானவர் பேசுகிறார். மீதமுள்ள பகுதிகளில் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளணும், நிறைய பேசணும். ஆனால் கொஞ்சம் கரங்களை ஆண்டு என் கூட பேசுறாருன்னு உணர்றவங்க மட்டும் இந்த பகுதியில் நான் காலத்தை குறிக்கிறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நான் காலத்தை குறிக்கிறேன். நான் காலத்தை குறிக்கிறேன். இவ்வளவு காலம் செல்லும்னு சொல்லுங்க. 3 மாதத்துக்குள்ள நான் ஒரு பதிலா மாறணும். சகோதரி, பாரம் இருக்கிறவங்க ஜெபிப்பீங்க. அலங்க பிடிக்கப்பட்டிருக்கிறதே என்று கவலை உள்ளவர்கள் ஜெபிப்பீர்கள். வெளியின் மிருகங்களும் காற்று பண்டிகளும் அதை உழுது போட்டதே. தேவரீர் ஏன் அது வேலியை தகர்த்து போட்டி நீர் மகிமைக்கென்று நாட்டின அந்த திராட்சை செடியை விசாரித்தரலோ. மறுபடி எங்கள் வாழ்க்கையை கட்டுவீராக. எத்தனை காலம் செல்லோடு சொல்லுங்க, ஜெபிங்க. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? வேகமா 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 ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவ பிரசன்னம். இவ்வளவுதான் சத்தம் வருமா? சோராமல் ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. நடக்கும்போது நடக்கட்டுன்னு விடுறீங்கன்னா நடக்காதுமா. சிஸ்டர், நடக்கும்போது நடக்கட்டும்னா நடக்காது. இட் will never happen. அலங்கம் கட்டப்படணும்னா நீங்க நாள் குறிக்கணும். இந்த சபை ஒரு நாள் குறிக்கட்டும். 3 ஆராதனைகள் என் சபையில நடக்கணுங்கிறத நீங்க நாள் குறிக்கணும். எங்கள் சபையின் மூலமாய் அடுத்த ஊழியங்கள் ஆரம்பிப்பதற்கு நீங்கள் நாள் குறிக்கணும். இத்தனை காலம் செல்லும் என்று அவன் கேட்டபோது ராஜாவுக்கு அவனை அனுப்பிவிட சித்தமாயிருந்தது. எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆரோனுடைய கோலை துளிர்க்கிறதுக்கும் பூக்க பண்றதுக்கும் வாதுமை பழங்களை கொடுக்கறதுக்கும் எவ்வளவு ராத்திரி போதும்? இதுக்கு நீங்க காலம் எடுக்கிறதும் காலம் கடத்துறதும் காலத்தை அது உங்க கையில தான் இருக்கு. இல்லங்க, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி உட்காரக்கூடாது. என்கிட்டயும் பதில் இல்லதான். நான் பதிலாய் மாற முயற்சி பண்ண போறேன். எத்தனை பேர் தவணை கேட்க போறீங்க? 2 நிமிஷம் 2 நிமிஷம் டைம் எடுங்க. Take 2 minutes time. கருத்தா ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். ஏசப்பா, நீங்க பேசுறது எனக்கு புரிந்து கொள்ள முடியுது. நான் யாரோ அவங்கள பார்த்துட்டு மெதுவா போலான்னு நானும் நினைச்சிட்டேன். அப்படி நினைக்கிறீங்களா சகோதரா? இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். உங்க குடும்ப சூழ்நிலை வேற, அவங்க குடும்ப சூழ்நிலை வேற. உங்க வாழ்க்கை வேற, அவங்க வாழ்க்கை வேற. பரிசுத்த ஆவியானவரே, எத்தனை பேர் நாள் குறிக்க போறீங்க? எத்தனை நாள் செல்லும் என்று பவர் ஆஃப் காட் சபையோடு கர்த்தர் கேட்கிறா. எத்தனை காலம் வேணும்? நீங்க சொல்லுங்கம்மா. எவ்வளவு நாள் வேணும்? எவ்வளவு நாள் வேணும் சிஸ்டர்? ஆவியானவருடைய பாரம் ஊற்றப்படுகிறது. நீங்களும் அவங்களும் ஒன்னா பாஸ்டர்? சகோதரி, நீங்களும் அவங்களும் ஒன்னா? புரிந்து ஜெபிங்க. அவங்க 46 வருஷம் கொண்டு கட்டுனாங்கன்னா அவங்களுக்கு காலம் இருந்துச்சு, கட்டுனாங்க. இனி காலம் இல்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் வருவா. தங்கச்சி, ரொம்ப காலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்பவே வயசு என்ன? சகோதரா, ரொம்ப காலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னாச்சுமா வயசு? இந்த விஷயத்துக்கு இவ்வளவு காலம் எல்லாம் எடுக்க கூடாதுங்க.
ஒரு ஆலயம் கட்டுறதுக்கே 46 வருஷம் டைம் எடுத்தா மற்ற வேலையெல்லாம் நான் எப்ப செய்யறது? கட்டுண்டவர்களை எப்பொழுது விடுதலை ஆக்குவது? பிணியாளிகளை எப்பொழுது சுஸ்தப்படுத்துவது? எப்பொழுது சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்துவது? 10 பட்டணங்களுக்கும் நான் அலைந்து முடியாதே. இன்னும் நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கு. இந்த ஒரு விஷயத்திலேயே என் காலத்தை நான் வீணடிச்சிடக் கூடாது. அநேகரோடு ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ரொம்ப காலமா ஒரே விஷயத்துல தேங்கிட்டோம். இல்ல இல்ல இல்ல, இத வேகமா முடிச்சிட்டு அடுத்த கட்ட ஊழியத்திற்கு நகர போகிறீர்கள். கை தட்டி வாய்களை திறந்து ஹூடாரா ஹசியாதா நம சத்தராதி. தீவிரமாய் கட்டப்பட போகிறது. சின்னவனாய் இரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாற போகிறான். தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். வேகம் வருகிறது, வேகம் வருகிறது. கைகளை தட்டும் போதே அந்த புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. அந்த புதிய வல்லமை கை தட்டுங்க. ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. 2 நிமிஷம். இதுக்கே இவ்வளவு காலம் எடுக்கலாமா? இதுக்கே இவ்வளவு காலம் எடுக்கலாமா? ஆத்துமாதாயம் பண்ணுவது எப்பொழுது? ஊழியம் செய்வது எப்பொழுது? இன்னும் நான் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறதே. இது அடிப்படை தாங்க. இதுக்கு நான் இத்தனை வருஷம் எடுக்க முடியாது. சொல்லுங்க உங்க ஆத்துமாவில் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் 46 வருஷம் எடுக்க முடியாது. 3 நாள். நான் சொல்றேன், சில விஷயத்துக்கெல்லாம் 3 நாள் ஒழுங்கா உட்காரு தங்கச்சி. சில விஷயத்துக்கெல்லாம் 3 நாள் உபவாசம் போதும். ரொம்ப காலம் எடுக்காதீங்க. சில விஷயத்துக்கெல்லாம் 7 நாள் சுத்தினா போதும். ரொம்ப எடுக்காதீங்க. சில விஷயத்துக்கு 21 நாள் போதும். ரொம்ப எடுக்காதீங்க. சில விஷயத்துக்கு 52 நாள் போதும். ரொம்ப எடுக்காதீங்க. நான் இப்பவே எத்தனை வார்த்தை சொல்லிட்டேன், உங்களுக்கு புரியுதா? எஸ்ராவுக்கு தோணுச்சுங்க, இந்த ராஜாவு எனக்கு இது தர்றதுக்கு எனக்கு 1 நாள் போதும் ஆகாவா நதி அண்டையில் உபவாசம் கூறதுக்கு. சில விஷயத்துக்கு 1 நாள் போதும். சில விஷயத்துக்கு 3 நாள் போதும். சில விஷயத்துக்கு 7 நாள் போதும். சில விஷயத்துக்கு 52 நாள் போதும். சில விஷயத்துக்கு 21 நாள் போதும். அதுக்கு மேல நீங்க டைம் எடுத்தீங்கன்னா you are wasting your time. கண்ணை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். 2 விஷயத்துக்காக ஜெபிக்க போறோம். இது என்ன காலம்? கர்த்தர் என்னை பதிலாய் மாற்றுகிற காலம். இந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் என்னை பதிலாய் மாற்றுகிற காலம். இப்ப அமைதியா 2 வார்த்தை ஜெபிங்க. பல கேள்விகளை நடுவில் நான் இருக்கிறேன்ப்பா, என்ன ஒரு பதிலா மாற்றிருங்க.